வரும் தேர்தலில் அதிமுக பாஜக இரண்டும் சரிசமமான இடங்களில்தான் போட்டியிடும் எனவும் பின்னர் எப்படி அதிமுக ஆட்சிக்கு வரும் எனவும் வினா எழுப்பியுள்ள மனோஜ் பாண்டியன், கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு என்றைக்கு எடுக்கப்பட்டாலும் சட்டமன்ற உறுப்பினராக கூட எடப்பாடி பழனிசாமி வர முடியாது என தெரிவித்துள்ளார். சுயமரியாதையா இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? கூட்டணிக்கு வா என்றால் வருவார்கள், போ என்றால் போவார்கள். இன்று கூட நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன், இரண்டு பேரும் சரிசமமாக தான் நிற்பார்கள். அப்பொழுது நீங்கள் எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? அதனால் தான் நான் தெரிவிக்கின்றேன், தலைவர் 200 தொகுதி என்று சொல்லியிருக்கின்றார். கண்டிப்பாக 234 தொகுதிகளிலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொடநாடு கொலை வழக்கு என்றைக்கு எடுக்கப்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் மட்டுமல்ல, சட்டமன்ற உறுப்பினராக கூட வர முடியாது என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். எத்தனை ஆதாரங்கள் அளிக்கப்பட்டாலும், எத்தனை கோணங்களில் நீங்கள் எதை செய்தாலும் சட்டம் உங்களை துரத்தி துரத்தி அடிக்கும்.